நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினாக வந்துட்டு, நீங்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க, சினிமா ரசிகர்களாக இருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகராக இருக்க வேண்டியதில்லை. இது பொழுதுபோக்கான அம்சம். அதனால் இந்த பொழுதுபோக்கான அம்சத்தில் புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசித்து பாருங்க. அப்போத்தான் நம்ம வந்துட்டு டைரக்டர்லாம் புதுசு புதுசாக யோசிப்பாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு படம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இப்போ பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் கேரளாவில் பாருங்கள், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அழகாக பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கு வரவேற்பு இருக்குது, அதனால பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 ஃபைட்டு, சாங்கு, ஒரு கமர்ஷியல், இதுவே பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம் வளர்ச்சி இருக்குது. அதனால் நான் உண்மையுமே ரசிகர்கள்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறது, நல்ல படங்களை நீங்கள் வரவேற்கணும். நல்ல படங்களை வரவேற்றா தான் டைரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே நடிகர்கள் படத்தையே பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் படத்தையும் போய் பாருங்கள், நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க. வரவேற்பு கொடுத்தா தான் சினிமா தப்பிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் அவங்க 100 கோடி 200 கோடி வாங்கிறாங்க, மற்றவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் ஏன்னா இந்த 30 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமாவில். ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ அவமானங்களை, எவ்வளோ தோல்விகள் நான் சந்தித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, சின்ன படங்களுக்கு, நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியும், அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாமல் எத்தனை பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீன்னு ஒரு ஹீரோ, மாநகரம் பட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் சினிமாவை ரொம்ப நேசிச்சிருக்காங்க.